கல்வி அதிகாரம் குறள் 399. தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். படிப்பதனால நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால உலகத்துல இருக்கவங்களுக்கும் மகிழ்ச்சி அடைகிறதுனால படிக்கிறவங்க கல்வியை மேலும் மேலும் விரும்புவர். இதுல தாம் இன்புறுவது, இன்பம்னா மகிழ்ச்சி. உலகு அப்படிங்கிறது இந்த இடத்துல உலகத்துல இருக்க மக்களை குறிக்குது. உலகம்னு சொல்லலாம், மக்கள்னு சொல்லலாம். காமுறுவர் அப்படின்னா விரும்புவர். கற்றறிந்தார்னா கல்வி கற்ற அறிஞர்கள், கல்வி கற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கோம். தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். Learning makes us happy. Others also feel happy and benefit from what we learn. Hence, learned would love to learn more and more. இப்போ இதுக்காக ஒரு கதை பார்க்கலாம். ஸோ ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல அருணா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவளுக்கு செடிங்களை பத்தி, மண்ணை பத்தி, மண்ணில் இருக்க புழு பூச்சி அதை பத்தி எல்லாம் படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு எல்லாம் எப்படி செடியெல்லாம் வளருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ ரொம்ப ஆர்வமா இருந்தா. இங்க புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கா அவ. பிளான்ஸ் அண்ட் சாயில், அப்புறம் அனிமல்ஸ் சாயில், அப்புறம் ஸ்பெஷல் மெடிசன் ஃபார் தி பிளான்ஸ், அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தா. புக்கெல்லாம் வச்சு அவ மதிப்பெண்களுக்காக, மார்க்ஸ்க்காக படிக்கல. அவளுக்கு செடிகள்லாம் எப்படி வளருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நிஜமாலுமே ஆர்வம். அதனால அவ படிச்சா. அப்புறம் அந்த ஊர்ல என்னாச்சு, ஒரு வருஷம் கிராமத்துல இருந்த பயிரெல்லாம் வாடி போயிடுச்சு. அதனால அங்க விவசாயிகள் எல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்க. என்னடா பண்றது, சாப்பாட்டுக்கு உணவுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்ப அவளுக்கு ஞாபகம் வருது, அவ புக்ல படிச்சிருந்த ஒரு இயற்கை மருத்துவம் பத்தி. அது என்ன அப்படின்னம்னா, இப்போ ஒரே மாதிரியான பயிர்களை நம்ம பயிரிடக்கூடாது. இப்போ சில பயிர் சில சத்துக்களை காத்துல இருந்து எடுத்து பூமிக்கு கொடுக்கும். சில பயிர்கள் வளரும் பொழுது அந்த சத்தை எடுத்துட்டு வளரும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, ஒரே மாதிரி பயிர்களை தொடர்ந்து பயிரிட்டுட்டே இருந்தோம்னா மண்ணுல சத்து குறைஞ்சிரும். அதனால அவ என்ன பண்ணுவா, மாத்தி மாத்தி பயிரிடணும். அப்புறம் எப்படி மண்ணை எப்படி வளப்படுத்துறது, அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் அந்த கம்போஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறது, அதை பத்தி எல்லாம் அங்க இருக்க விவசாயிங்களுக்கு சொல்லித்தரா. அப்படி சொல்லி கொடுத்தங்கிட்டக்கு அவங்க எல்லாம் கத்துட்டு போய் அதை பண்றாங்க. பண்ணும்போது என்ன ஆகுது, கொஞ்ச நாள்லயே மறுபடியும் எல்லாம் பச்சை பசேல்னு மாறிடுது. நல்லா பூ பூக்குது, காய்க்குது. அவங்களுக்கு வேணுங்கிற உணவெல்லாம் கிடைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதனால இந்த கிராம மக்களோட மகிழ்ச்சி, முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்து அருணாவோட மனமும் நிம்மதியா இருக்கு. ரொம்ப பரவாயில்ல, நம்ம படிச்சது யூஸ்ஃபுல்லா இருந்தது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி அவ சந்தோஷப்படுறான். சோ அப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கிறா அவ அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிற ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் படிப்புல இருந்த இன்ட்ரெஸ்ட் மூலமா அவளுக்கு இருந்து கிடைச்ச சின்ன சந்தோஷம் இன்னைக்கு ஊருக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியும், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து அதை வெளியே கொண்டுறதுக்கும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவ என்ன பண்றா, இன்னும் உலகத்திற்கு நம்ம உதவணும்னா நிறைய படிக்கணும், நிறைய கத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட மறுபடியும் புக் படிக்க ஆரம்பிச்சிட்டா. பிடிச்சிருந்ததா கதை? ஓகே. கற்றவர்கள் கல்வியால் உலகம் டேஷ் அடைவதை கண்டு மகிழ்வார்கள். அங்க என்ன வரும், உலகம் மகிழ்ச்சி அடைவதை கண்டு அவங்களும் மகிழ்வார்கள். காமுறுவர் என்ற சொல்லின் பொருள் விரும்புவர் என்பதாகும். திருக்குறள் 399 எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? கல்வி. அப்புறம் சரியா தவறா? கற்றவர்கள் தாங்கள் கற்றதை ரகசியமாக வைத்திருக்க விரும்புவார்கள். சரியா தவறா? சரி. தவறு. ஓகே. உலகம் மகிழ்ச்சி அடைவதை கண்டால் கற்றவர்களுக்கு இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆசை வரும். சரியா தவறா? சத்தமா சொல்லுங்க. சரி. கல்வி என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரும் சக்தி கொண்டது. சரியா தவறா? சரி. வெரி குட். இந்த குறளில் வரும் கற்றறிந்தார் என்பவர் யார்?
சூஸ் த கரெக்டான ஆன்சரை நீங்க செலக்ட் பண்ணணும். கற்றறிந்தார் அப்படின்னா அதிக பணம் வைத்திருப்பவர், கல்வியை கற்று அதன் நுணுக்கங்களை உணர்ந்தவர், காட்டில் வசிப்பவர். எது கரெக்ட்? கல்வியை கற்று அதன் நுணுக்கங்களை உணர்ந்தவர். கரெக்ட். அப்புறம் பொறுத்துக. உலகு. உலகுன்னா என்ன? வேர்ல்டு அப்படின்னா அதை வந்து யாரை குறிக்கும்? உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கும் இந்த அதிகாரத்துல. ஓகே. கற்றல் அப்படிங்கிறது படித்தல். இன்பம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி. காமுறுவர் அப்படின்னா விரும்புவர். கல்வி அழியாதது. கேள்வி பதில். கற்றறிந்தவர்கள் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள்? அவங்க கற்றறிந்தவர்கள் தாங்கள் கற்ற கல்வியால் உலகத்தில் இருக்கவங்க மக்கள் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து அவங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். தாங்கள் கற்ற கல்வியால் உலகமே மகிழ்ச்சி அடைவதை பார்க்கும்போது. அறிஞர்கள் எதனால் கல்வியை மீண்டும் மீண்டும் விரும்பி கற்கிறார்கள்? கல்வி மற்றவர்களுக்கு பயன் தருவதைக் கண்டு அவர்கள் மேலும் ஆர்வம் கொள்கிறார்கள். கற்றவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு மட்டுமே உரியதா? இல்லை, அது உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது.